இன்னைக்கு வந்து ஆஃபீஸில் இருக்க ஒர்க் கல்ச்சர்ஸை பற்றி பார்ப்போம். ஓகேவா? என்ன எப்படி நீங்கள் நடந்துக்கணும் அப்படின்றத பொறுத்து தான் நீங்கள் எவ்வளோ நாள் அந்த கம்பெனியில் சர்வே பண்ண முடியுன்றது ஒன்று இருக்குது. ஓகேவா? ஸோ அது எல்லாமே ஒரு சில விஷயம் பார்ப்போம். ஒரு 3 விஷயம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஒரு கம்பெனியில் என்னென்ன எதிர்பார்ப்பாங்க உங்ககிட்டன்றது மட்டும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகேவா? இது நீங்கள் வந்து அடாப்ட் பண்ணிக்கிட்டு தான் ஆகணும். இது நீங்கள் அடாப்ட் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஹையர் கம்பெனியில் மேக்ஸிமம் 1 மாதம் கூட நீங்கள் தாக்கு பிடிக்க முடியாது. ஓகேவா? தேல் த்ரோ அவுட். ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, இதை நீங்கள் பண்ண முடியல அப்படின்னா, இல்லை உங்களுக்கு மட்டும் ஏதாச்சும் சான்ஸ் கொடுக்குறாங்க லேட்டாக வரதா இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துகிட்டே இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பார்த்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆவாங்க மற்ற எம்ப்ளாயிஸ் எல்லாமே. ஓகேவா? ஸோ உங்களை பார்த்து மற்ற எம்ப்ளாயிஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு அவங்க எந்த காரணத்தையும் விட மாட்டாங்க. இது எல்லாமே பேட் ஆட்டிடியூட்ல வந்துடும். ஸோ இங்கே ஒரு 3 விஷயம் நான் போட்டிருக்கேன். ஓகேவா? அரைவ் ஆன் டைம். ஸோ இது இது இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப முக்கியம்னா இந்த கம்பெனிக்கு, எந்த கம்பெனிக்கும். ஓகேவா? இதுதான். ஓகேவா? நீங்கள் வந்து வேலை செய்கிறீங்களோ இல்லையோ, கரெக்ட் டைம் வந்து சேர்ல உட்காரணும். எல்லா கம்பெனிலுமே பஞ்ச் கார்டு இருக்கும். ஓகேவா? ஐடி கார்டில் நீங்கள் வந்து லாகின் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். எந்த எம்என்சி கம்பெனி போனாலும், இல்லை மிட் ஸ்கேல் கம்பெனி போனாலும் பஞ்சிங் இல்லாமல் உங்களுக்கு இருக்காது. யாரும் உட்காந்து இங்கே அட்டனன்ஸ் போட்டுக்க போகிறது இல்லையா, ஸ்கூல் டீச்சர்ஸ் மாதிரி நோட் எடுத்து ப்ரெசன்ஸ் அதெல்லாம் கேட்க போகிறது கிடையாது. இட் இஸ் ஆல் கான். இப்போ எல்லாமே பயோமெட்ரிக் இருக்கும், இல்லைனா ஐடி கார்டை நீங்கள் பஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இது ரெண்டில் ஏதாச்சும் ஒன்று நடக்கும். ஸோ இங்கே ஹெச்ஆருக்கு ஒரு ரோல் இருக்குது. ஓகேங்களா? இதை வச்சு அவங்க ஒன்று பண்ணுவாங்க. ஹெச்ஆருக்கு ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு என்டையர் டே வந்து எப்படியும் அவங்க வந்து பிஸ்னஸ் கொண்டு வர மாட்டாங்க இல்லையா. எம்ப்ளாயி மேனேஜ்மெண்ட் தான் அவங்களுடைய மெயின் ஒர்க்காக இருக்கும். ஒன்று ஹைரிங் இருக்கும், இன்னொன்று வந்து உங்களுடைய லாஸ் ஆஃப் பே, லீவ்ஸ் எத்தனை போடுறீங்க, எத்தனை மணிக்கு வரீங்க, என்னென்ன பெர்ஃபார்மன்ஸ் இருக்குது, இதை தான் மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்களுடைய முழு நேர வேலையே உங்களை பார்த்துட்டு இருக்கிறது தான். எவ்ரி வீக் நீங்கள் என்னென்ன பண்ணீங்க, எப்படி வரீங்க, ஆன் டைம் வந்தீங்களா, போனீங்களா, எப்படி உங்களோட கம்யூனிகேஷன்ஸ் கொலிக்ஸ் கூட இருக்குது, இது எல்லாமே அவங்க கேட்டுருவாங்க. ஆல்ரெடி நீங்கள் எப்படி மற்றவங்க கிட்ட பேசுறீங்க, உங்க மேலே ஏதாச்சும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கா, எல்லா விஷயமே இருக்கும். இப்போ டிஎல்ஏ உங்களை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணியிருப்பாங்க, இவங்க நான் கொடுக்குற வேலையை பார்க்க மாட்டேன் அப்படின்னா அவங்க உங்ககிட்ட வந்து திட்ட மாட்டான் இல்லையா. இட் இஸ் நாட் அவனோட ஜாப். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே எல்லாரும் இருக்காங்க, அவங்கவுங்க வேலையை பார்த்துட்டு போகணும், அவ்வளோதான். இங்கே யாரையும் தூக்கி விடுறதுக்கெல்லாம் கம்பெனி நடத்திட்டு இல்லை. தே ஆர் இன்வெஸ்டிங் டு மேக் மணி. எம்ப்ளாயிஸ் அதுக்கு தான், அவங்க அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க வேலையை பார்த்துட்டு போனால் கம்பெனிக்கு ஆன் டைம் வருது ரொம்பவே மஸ்ட். இது நீங்கள் பண்ணல அப்படின்னா நீங்கள் ஹையர் கம்பெனியில் குறைஞ்சது 1 மாதம் கூட சர்வே பண்ண முடியாது. அதுக்குள்ளேயே தூக்கி போட்டுருவாங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான், உங்களை பார்த்து மற்றவங்க இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிறதுக்கு விடவே மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு நீங்கள் வரீங்க, அடுத்த நாள் அவங்க வராங்க, அப்படி இட் இஸ் அ கல்ச்சர், ரைட்? உங்களை பார்த்தாங்கன்னா மற்ற 4 பேர் பார்க்க தான் செய்வாங்க. நீங்கள் மத்தியானம் தூங்குனீங்க அப்படின்னா மற்றவங்க பக்கம் உட்காந்து தூங்க தான் செய்வாங்க, ஏன்னா யாரும் கேட்கலன்னு இல்லையா. இட் இஸ் நாட் த வே ட்ரீட் ஆஃபீஸ் கல்ச்சர் லைக் ஆஃபீஸ் ஒர்க் டே.